ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 எடுத்துக்காட்டு 5.21. 1 -6 மற்றும் -5 2 ஆகியன ஒரு முக்கோணத்தின் 2 முனைப்புள்ளிகள். ஒரு முக்கோணத்துக்கு 2 முனை கொடுத்துட்டாங்க. அதன் நடுக்கோட்டு மையம் -2 1 கொடுத்துட்றாங்க. எனில் அம்முக்கோணத்தின் 3வது முனைப்புள்ளியை காண்க. அதில் ஒரு முக்கோணம் வரையும். ஏ பிசி 2 முனை கொடுத்துட்றாங்க. 3வது முனை கேட்குறாங்க. நடுக்கோட்டு மையம் கொடுத்துட்றாங்க. ஜி கொடுத்துட்றாங்க. ஓகே, 3வது முனை கேட்குறாங்க. ஸோ நடுக்கோட்டு மையத்துக்கான ஃபார்முலா எழுது. x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. இந்த வேல்யூ தான் நமக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x3 y3 கண்டுபிடிக்கணும். இதை x1 y1 வச்சுக்கிடுவோம், இதை x2 y2ன்னு வச்சுக்குவோம். ஸோ x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3 is equal to -2, -1. -4 + x3/3 is equal to -2. x கோஆர்டினேட் தனியா, y கோஆர்டினேட் தனியா ஈக்குவேட் பண்ணுவோம். So x3 is equal to -6 + 4. x3 is equal to -2. Okay. 3 + 4 7. ஸோ 3வது முனை சி -2, 7. இது ஆன்சர். 3வது முனை -2 7. ஓகே.